சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேகா வந்து சிவாவை பார்த்திங்க அப்படின்னா நைட்டும் பகலுமா ரொம்பவே வேலை வாங்குறாங்க. எல்லா டியூட்டியுமே நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால பார்த்திங்கன்னா சிவா வந்து தூக்கம் இல்லாமல் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்து கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு சிந்து வந்து ஒரு பாட்டி வேஷம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு பேஷண்ட் மாதிரி அட்மிட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி வந்து ஸ்னேகாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அட்மிட் ஆவாங்க. அதனால பார்த்திங்கன்னா சிவாவை வந்து அந்த பாட்டியை நல்லா கவனிச்சுக்க சொல்லி ஸ்னேகா சொல்லிடுவாங்க. கடைசியில் வந்து இது சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு தெரிய வரும். சிவா பார்த்திங்க அப்படின்னா தூங்கு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா சிவா வந்து கேட்க மாட்டார். இதனால சிவாவை பற்றி வந்து போய் ஸ்னேகாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த பாட்டி இன்னொரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை திட்டிட்டு ஸ்னேகா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்டில் போயிட்டு இந்த மாதிரி சிந்து வந்து சிவாவை நீ படுத்து தூங்கு, கொஞ்ச நேரமாவது தூங்கு சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்கு டாக்டரே, நான் கதவை சாத்திடுறேன், உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒழுங்காக தூங்கு, இல்லைனா இப்போ ஸ்னேகா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சிந்து வந்து சிவாவை தூங்க வைக்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து மகா பார்த்திங்க அப்படின்னா காயத்ரியையும் இந்த எசக்கியையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் எசக்கியை வந்து காயத்ரிக்கு பூ வாங்கி தர சொல்கிறாங்க. காயத்ரி வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. எதுக்காக வேணான்னு சொல்கிற, உன்னோட புருஷன் உனக்கு பூ வாங்கி தரான், அதெல்லாம் வேணான்னு சொல்லாத, இப்படி கையில் பூ வாங்கி வச்சாதான் சீக்கிரமாக உனக்கு குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்லாம் சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. காயத்ரியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி ரொம்பவே கவலையில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, காயத்ரியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.